வணக்கம். இந்த பதிவு அமைதியை விரும்பக்கூடிய கன்னி லக்ன அன்பர்கள். கன்னி என்பது உழைப்புக்கு அஞ்சாதது, எப்பவுமே உழைப்பு சார்ந்து தயாராக தன்னை வைத்துக் கொள்வது. அப்படிப்பட்ட லக்னத்துக்கு கேது பகவான் மார்ச் 6ஆம் தேதி முதல் நவம்பர் 13ஆம் தேதி வரை நம்முடைய லக்னத்திலேயே சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு பயணிக்கிறார். இந்த காலகட்டத்தில் என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தான் ஆய்வு பண்றோம். இப்ப நம்மளுக்கு கேது நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்க்கணும். கேது ஜென்ரலாவே புதனை போலவும் பரம் தருவார். அப்ப இந்த நம்மளுடைய லக்னாதிபதியே புதன் தான். ஆனால் கேது இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது கேதுனுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடங்களை பாருங்கள். நம்ம கன்னியா லக்னத்திலிருந்து 4ஆம் இடமான தனுசுல மூலம் நட்சத்திரமாக இருக்கிறார். 8ஆம் இடமான மேஷத்துல அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கிறார். 12ஆம் இடமான சிம்மத்துல மகம் நட்சத்திரமாக இருக்கிறார். இப்படி 4, 8, 12 என்பது சம்ஹாரஸ்தானம். அதாவது அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்லுறோம் இல்லையா? அதுல இது 4வது பிரிவு. அதாவது ஆகாத ஸ்தானங்கள். அந்த ஆகாத ஆற்றல் உள்ள ஒரு கிரகம்தான் நமக்கு கேது. அப்படிப்பட்ட கேது உண்மையிலேயே எங்க இருந்தா நல்லது அப்படின்னா, இப்போ 8ஆம் இடத்திலேயே இருந்தா 8ஆம் இடம் வலுத்துரும். 12ஆம் இடத்துல இருந்தா 12ஆம் இடம் வலுத்துரும். அதே நேரத்துல நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னா இந்த ஆற்றலை எப்படி பெருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அவரு எந்த நட்சத்திரத்துல போறாரோ அந்த நட்சத்திரப்படியும் நமக்கு வேலை செய்வார். இப்ப அப்படி பார்க்கும்போது நமக்கு லாபாதிபதி, நம்ம லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி கடகராசி, 11ஆம் அதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரத்துல தான் இப்ப போறார். இந்த 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய அபிலாஷைகள். என்னவெல்லாம் வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி அடையுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 11ஆம் இடம். அது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல மூத்த சகோதரம், சகோதரி, நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அத்தனையும் குறிக்கக்கூடிய. இப்ப அப்படிப்பட்ட சாரம் வாங்கி புதனாகவும் செயல்படக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா, நம்ம சிந்தனையில சில எதிர்பார்ப்புகளை உருவாக்கிட்டு மாற்றம் பண்ணிட்டே இருப்பார். ஏற்கனவே ஒரு குறிக்கோள்ல இயங்கிட்டு இருப்போம். இந்த கேதுவனுடைய சந்திர சஞ்சாரம் வந்த உடனே வேறு வேறு சிந்தனைகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பார். அது அலைபாயும் மனது அப்படின்னு எடுத்துக்கலாம். வேவரிங் மைண்டுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா. ஏனென்றால் இப்ப நமக்கு லாபாதிபதி ஸ்டார்ல நல்லதுதான் பண்ணணும் அப்படின்னா அந்த கேது நமக்கு 12ஆம் இடத்தை வளர்க்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். இந்த 12ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை நாமளே இம்சைப்படுத்திக் கொள்வது, நமக்கு நாமே துன்பத்தை வரவழைத்துக் கொள்வது, நமக்கு ஏதாவது ஒரு வகையில செலவுகளை வைக்கிறது. அதாவது விரயம்னாலே என்னன்னா, உபயோகம் இல்லாத செலவைத்தான் விரயம் அப்படின்னு. ஏதாவது நல்ல செலவுகளை சுப விரயம்னு சொல்லுவோம். ஜென்ரலா விரயம் அப்படிங்கிறது ஒரு தண்ட செலவு அப்படிங்கிறது. அப்ப அந்த வகையில அந்த ஆற்றலை டெவலப் பண்றாரு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்ப நமக்கு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? இத மாதிரி ஏதாவது ஒரு பிளானை பண்ணி திடீர்னு அவசர அவசரமா முடிவெடுத்து ஒரு மூலவனத்தை பண்ணி அதன் மூலம் போய் அந்த பணம் லாக் ஆகிக்கிறத குறிக்கும், அல்லது அந்த பணம் நஷ்டமடைகிறத குறிக்கும். அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மனப்போராட்டத்தினாலதான் வருது. நம்ம மனம் ரைட் ஆர் ராங்ன்றது முடிவை எடுக்கிறதுக்கு இந்த கேது என்பவர் குழப்பி விட்டுறார். கலகக்காரர், குழப்பக்காரர், சூதுவாது நிறைந்தவர், வஞ்சம் சூழ்ச்சி சார்ந்தவர். ஆனால் அதே நேரத்துல ஞானகாரர். இப்ப ஞான மார்க்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உபாசனை வழி, ஒரு தெய்வீக ஆற்றல், இஷ்ட தெய்வ வழிபாடு, ஒரு கலையை எடுத்துக்கிட்டு அதை நாங்கள் பயிற்சி பண்றது, ஒரு தெய்வத்தை எடுத்துட்டு அதை வழிபாடு பண்றது. தெய்வம் சார்ந்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னா,
நமக்கு மன அமைதியை கொடுக்கும். அதுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால அகம் சார்ந்து இந்த கேது பகவான் உங்களுக்கு நன்மை தருவாருங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. நன்மைன்னா என்னன்னா, நமக்கு இறையருளை தேடுபவர்களுக்கு இறையருள் கிடைக்கும். அந்த இறையருள் என்பது என்ன அப்படின்னா, ஒரு அருளை உணர்வது, ஞானத்தை உணர்வது, படிப்பினையாக நாம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. இது எவ்வளவு நல்லது கெட்டது வாழ்க்கையில் இருக்கு. அதனால இது எல்லாத்துக்குமே எண்டு பாயிண்ட் கிடையாது. அப்ப நம்ம எண்டு பாயிண்ட்டுங்கிறது இறைவனை நோக்கி பயணிப்பது தான் அப்படின்ற அந்த ஞான மார்க்கத்தை பின்பற்றுபவர்களுக்கு இந்த கேது சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் பொருளாதார ரீதியாகவோ அல்லது இப்போ நம்ம உறவுகளில் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் பேசும்போது சில அபிப்பிராய பேதங்கள் உருவாகிறதுலையும் கவனமாக இருக்கணும். அதனால கையிருப்பு பணத்திலையும் கவனமாக இருக்கணும். நம்முடைய அறிவு ஆற்றலை பயன்படுத்துறதுக்கு சரியான நேரம், ஆனால் மூலதனம் இல்லாமல் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய மூளை உழைப்பை மட்டும் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு சரியான நேரம். மற்றபடி வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் முட்டுக்கட்டைகள் இருக்கும். ஒரு குழந்தைகள் சார்ந்த படிப்பு, குழந்தைகள் சார்ந்த சந்தோஷம், வீட்டில் குதூகலம், இறையருள், தெய்வ வழிபாடுகள், கோவில் சார்ந்த நடவடிக்கைகள், இதுக்கெல்லாம் நன்மைகள் தரும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ நீங்கள் வேலையிலேருந்து திடீர்னு நமக்கு விட்டுட்டா பரவாயில்ல, திடீர்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சும்மா இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இது மாதிரி முடிவெடுக்கிற விஷயத்த கேது திடீர்னு கொடுத்துருவார். மனசுல அலைபாயிர மனசு வந்துட்டாலே சந்தேக புத்தி வந்துடும். அதனால நமக்கு அந்த வெறுப்புணர்ச்சியை காட்டுறதுக்கு இருக்கிற இடத்த துண்டிச்சு விட்டுரும். அந்த விஷயத்துல நாம ஒரு முடிவில் எடுக்கிறதுல பிறரை ஆலோசிக்கணும், அல்லது இருக்கிற வேலையை விடாம கண்டினியூ பண்ணணும். அதுல முயற்சிகள்ல நல்லா ஃபாலோ பண்ணி கணவன் மனைவி உறவுல மனக்குழப்பங்கள் இல்லாம பார்த்துக்கணும். அதிகமாக பகிர்தல் இருக்கக்கூடாது. அப்படியே பேசி பகிர்ந்தாலும் அது சுமூகமாக தீர்க்க மாதிரி பழகிக்கணும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், கோவில் சார்ந்த விஷயங்கள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. தெய்வ வழிபாடுகள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ லாஸ்ட் டைம் கேது இருந்தாரு நம்மளுக்கு துலா ராசியில, அப்ப தொழில் ஸ்தானத்துக்கு ஒன்றும் பாதிக்கல. ஆனா இப்ப கொஞ்சம் மந்தமா இருக்கு சார், தொழில் பலமே குறைஞ்சி போச்சு, தொழில உற்பத்தி கம்மியாகி போச்சு, தடுமாறுது அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மன ரீதியான விஷயத்தை அகம் சார்ந்து சிந்தித்து நெறிப்படுத்தி கொண்டால் இந்த கேதுவை நீங்கள் எளிதில் கடந்து இன்பமாக வாழலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.